பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது பிரைவேட் லிமிடெட்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனி இருக்கணும் அப்படின்னா அதை வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணி இருக்கிறது எங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரைட் ரைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட பிஸ்னஸை வந்து நாங்கள் ட்ரேடிங் தான் செய்கிறோம், ட்ரேடிங்கை தான் சொல்லி கொடுக்குறோம். ரைட், இதுதான் எங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கு. ரைட், ஸோ எங்கே போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல கவர்மெண்ட்டோட இஆர்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் நேம் ரெஜிஸ்டர் செக் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. சரி, கவர்மெண்ட்டோடது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இன் ஸ்ரீலங்கா இஆர்ஓசின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ எங்களோட கம்பெனியோட நேமை நீங்கள் இதில் எட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் அப்படி ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல நம்பரை காட்டுது. ஓகே, ரைட். மேலதிகமாக இன்னொரு விஷயம், திஸ் நேம் ஆல்ரெடி இருக்குது. புதுசாக நீங்கள் எடுக்கணும்னா இந்த நேமோட சேர்த்து வேறு ஏதாவது போட்டு தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் வந்து ட்ரை பண்ணி தருது. ஓகே, ரைட். ஸோ அப்போ பிஸ்னஸ் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான பிஆர் வந்து காப்பி ஒன்று இருக்கும். ஸோ பிஆர் காப்பி வந்து இது தான். ரைட், ஸோ இங்கே ப்ரைவேட் லிமிடெட் நேம் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ரைட், இது வந்து எங்களோட ரெஜிஸ்டர் காப்பி. சரி, ரைட். இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா எங்களோட ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா நான் உங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எங்கள் கூட சேரும்போது நான் உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, ரைட், அதே மாதிரி யூஎஸ்டிடி அட்ரஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் அதை கலெக்ட் பண்ணணும்னா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸோ உங்களுக்கான இன்கம் வந்து நாங்கள் கொடுப்போம். நீங்கள் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த தேவையும் இல்லை. ஸோ நாங்கள் உங்களுக்கான இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். ரைட், அப்போ அதுக்கு வந்து ஒரு பேங்க்ல இருந்து தான் டிபாசிட் ஆகணும். ரைட், அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட சேம் நேம்லேயே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், பில்லியனர் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் ப்ரைவேட் லிமிடெட் இப்படி இந்த பேர்லேயே நான் வந்து பேங்கிங் அக்கௌண்ட் வந்து செஞ்சு வச்சிருக்கிறோம். சரி, ரைட். அப்போ ஒரு கம்பெனி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரெஜிஸ்டர் காப்பி, ஸோ அப்போ பேங்க் த்ரூ, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்பெனிக்குரிய அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணி கொடுக்கும். சரியா?